ஆண்டின் பொதுக்காலம் 19வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 19 அருள்வாக்குகள் 13-15 வரை. குழந்தைகளை பற்றிய புகழ்மிக்க புத்தகங்களை எழுதிய ஸ்காட்லாந்து நாட்டு எழுத்தாளர் ஜார்ஜ் மெக்டொனால்ட், யாருடைய குழந்தைகள் கடவுளின் கதவருகில் அல்லது இயேசுவின் அருகில் வந்து விளையாட பயப்படுகிறார்களோ அவர்களுடைய தந்தையர்கள் இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியாது என்று கூறுவார். குறிப்பாக பங்குத்தலங்களில் வீடுகளை சந்திக்கப் போகும்போது ஏற்படுகின்ற அனுபவம் இது. அந்த வீட்டில் உள்ள தாயும் தந்தையும் மரியாதையின் நிமித்தம் காரணமாக பங்கு குருவிடம் கூச்ச சுபாவத்தோடு நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய குழந்தைகள் இயல்பான பண்பு நலனோடு பங்கு தந்தையை வரவேற்பார்கள். துரதிருஷ்டவசமாக பங்குத்தந்தை வீட்டில் இருக்கும்போது பெற்றோருக்கு குழந்தைகளுடைய நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக தோன்றும். அப்போது அந்த பெற்றோர் குழந்தைகளிடம் பங்குத்தந்தை கோபப்படுவார், அப்படி செய்யாதே என்று சொல்லுவார்கள். பங்குத்தந்தை கோபப்பட மாட்டார் என்பது குழந்தைகளுக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னாலும் பங்குத்தந்தை சொன்ன அந்த வார்த்தைகள் பெற்றோர் மேல் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் குழந்தைகளை தொடர்ந்து இப்படி ஓடாதே, அப்படி செய்யாதே என்றுதான் பெற்றோர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இன்றைய நற்செய்தியில் குழந்தைகளில் தன்னிடம் அணுகி வந்த குழந்தைகளை தடுத்த சீடர்களுக்கு, தடுக்காதீர்கள், அவர்களை என்னிடம் வரவிடுங்கள், இறையாட்சி இத்தகையோருக்கே என்று கூறுகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு கோபப்படுகிறார், ஆனால் குழந்தைகள் மீது அல்ல. அவர்களை அவரிடம் அழைத்து வருபவர்கள் மீதும் கோபப்படுவதில்லை. மாறாக சீடர்கள் மீது, தடை விதித்த சீடர்கள் மீது எரிச்சல் அடைகிறார். சத்தமிடும் குழந்தைகளின் தொல்லை அது தொல்லையாக இருக்கும் என்று எண்ணி சீடர்கள் அவர்களை தடுத்தார்கள். ஆனால் இயேசு அதனை தொல்லையாக நினைத்ததில்லை. நான் ஒவ்வொரு தடவையும் பிரசங்கிக்கும் போது குழந்தைகளுடைய அழுகை சத்தம் கேட்கும். உடனே நான் சொல்வேன், என் பிரசங்கத்தை விட அந்த குழந்தை அழுகை சத்தம் வழியாக கடவுள் அதிகமாகவே பேசுகிறார் என்று கூறுவேன். நான் இந்த பண்பை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் கற்றுக்கொண்டேன். அவர் ஒரு முறை மேடையில் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு குழந்தை அவரை சுற்றி சுற்றி வந்து அவருடைய ஆடையை தொடுவதும் ஓடுவதுமாக இருந்தது. ஆனால் அவர் அதனை பொருட்படுத்தவில்லை. யூதர்கள் குழந்தைகளை புறக்கணித்தனர். ஏனென்றால் அவர்களுக்கு சமூக அந்தஸ்து இல்லை. சொல்லிக் கொள்ளுகின்ற அளவிற்கு எந்த சாதனையும் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இயேசு அதற்கு மாறாக குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அவர்களுக்கு ஆசீர் வழங்குகிறார். கடவுளின் அன்பு குழந்தைகள் உட்பட எல்லோரையும் அன்பு செய்ய அவரது இதயத்தில் இடம் இருக்கிறது என்பதனை கூறுகிறார். கடவுளுக்கு இவர்கள் முக்கியமானவர்கள், அவர்கள் முக்கியமில்லாதவர்கள் என்று இல்லை. எல்லோரும் கடவுளுக்கு முக்கியமானவர்கள். குறிப்பாக குழந்தைகள் இறை ஆட்சியின் முன்மாதிரி என்று இயேசு கூறுகிறார். ஏனென்றால் அவர்கள் நற்செய்தியை, அன்பின் செய்தியை திறந்த மனதோடும் எளிமையான உள்ளத்தோடும் பணிவான மனதோடும் அவர்கள் ஏற்றுக்கொள்பவர்கள். நமக்கும் ஆன்மீக குழந்தை பருவம் இருக்கிறது. அது மதிப்புமிக்க ஒரு பருவம். அந்த பருவத்தில் நாம் இருக்கிறோம்.
குழந்தைத்தனமாக இருப்பது ஆன்மீக குழந்தை பருவம் அல்ல. மாறாக கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அவர் என்னுடைய அன்பான தந்தை. எனவே குழந்தை உள்ளத்தோடு நான் அவரை சார்ந்திருக்கிறேன். கடவுளை நம்பினால் நான் எப்பொழுதும் கைவிடப்படுவதில்லை என்கின்ற உறுதியோடு இருப்பதுதான் ஆன்மீக குழந்தை பருவம். நம்பிக்கையை பற்றி இப்படி கூறுவார்கள்: உங்களை மட்டுமே நீங்கள் நம்பினால் ஏமாற்றம் தரும் அது. நண்பர்களை நம்பினால் அவர்கள் விலகிச் செல்ல நேரிடும், இறக்கவும் நேரிடும். பணத்தை மட்டும் நம்பினால் உங்களிடமிருந்து ஒரு நாள் அது பறிபோக நேரிடும். புகழை நம்பினால் அவதூறுகள் நம்மை சூழ்ந்து விழுங்க நேரிடும். கடவுளை நம்பினால் நித்தியத்திற்கும் நாம் கலக்கமடைய மாட்டோம். எனவே கடவுள் மேல் குழந்தையைப் போல நம்பி ஆன்மீகத்தில் வளர்வோம். ஆமீன்.